அன்புள்ள ஏசப்பா, எங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், எங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீக்க நீங்கள் மாத்திரமே உதவி செய்ய முடியும். நாங்க விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு விடுதலையான ஆசீர்வாதமான நன்மையான வாழ்க்கையே தாங்க. எங்க வாழ்க்கை இந்த இருள்ல இருந்து நீங்கி ஆசீர்வாதமாய் உம் கையில ஒப்படைக்கிறோம். மறக்கவே என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். ஓ சொல்லும் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் அவர் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். மந்திரவாதம் முடியாதது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முடியும். मंत्र गुरु का කොටවින බලවේගොල්ට කරන්නට බෑ. නමුත් යේසුස් සියල්ල කරන්නට පුළුවන්. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்காரு. යේසුස් වහන්සේ කොටසල් ලේව ගුරා තිබෙනවා. இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்காக மனுஷர்களுக்காக ஏசப்பா ரத்தம் சிந்தல. යේසුස් වහන්සේ එක්තරා මනුෂ්‍ය කොටස කොටසල් ලේව ගුරා දෙවි කෙනෙකු නොව. உங்களுக்காக எங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்காரு. ඔබ අපේ දෙසා යේසුස් වහන්සේ ලේව ගුරා තිබෙනවා. உங்கள் பாவங்களுக்காக ஏசப்பா ரத்தம் சிந்திருக்காரு. ඔබගේ පාපේ නිදහස දෙසා යේසු පියාණන් ලේව ගුරා තිබෙනවා. இயேசுவின் ரத்தத்தினால் உங்களுக்கு விடுதலை உண்டு. යේසුස් වහන්සේගේ ලේවලින් ඔබට නිදහස තිබෙනවා. ஏசப்பா உங்க குடும்பத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில வந்தா விடுதலை சமாதானம் வரும். යේසුස් වහන්සේ ඔබගේ ජීවිතයට පෞල් ජීවිතයට ප්‍රමිනියොත් තමයි ඔබට සතුට නිදහස ලැබෙන්නේ. இதுவரை தாமதமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடைபெறும். මෙතෙක් ඔබගේ ජීවිතේ ප්‍රමාදව වුණා වූ කාරණාවන් ඔබගේ ජීවිතේ ඉෂ්ට වේවි. உங்க குடும்பத்துக்குள்ள விடுதலை வரும். ඔබගේ පෞල්ලට නිදහස ලැබෙවි. இரவுல தூக்கம் வராத காரியங்கள் நீங்கும். ඔබගේ රාත්‍රියේ නිදාගන්න බැරුව ඔබ දුක් විඳිනා වූ ඒ තත්ත්වෙන් ඔබට නිදහස ලැබෙවි. குடும்பத்துக்குள்ள சமாதான குறைச்சல்கள் நீங்கும். ඔබගේ පෞල් ජීවිතේ නැති සමාදානය ඔබට ලැබෙවි. ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு. යේසු පියාණන් ඔබට ප්‍රේම කරනවා. இங்க ஒவ்வொருவரும் ஏசப்பா நேசிக்கிறாரு. යේසු පියාණන් ඔබ සියලු දෙනාට ප්‍රේම කරනවා. ஏசப்பா உங்களுக்கு ஏசப்பாவை நீங்க நம்பணும். යේසුස් විශ්වාස කරන්න. ஏசப்பா உங்களுக்கு விடுதலை தருவாரு. යේසුස් ඔබට නිදහස දෙවි. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ප්‍රේමවන්තේ මේ පාබනේ කාරණාවක් පවසන්නාන්. ஏன் மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை? ඇයි අද මනුෂ්‍යගේ ජීවිතේ සමාදානය නැත්තේ? ஏன் மனுஷனுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை? ඇයි මනුෂ්‍යගේ ජීවිතේ සැනසීම නැත්තේ? ஏன் மனுஷனுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு தரித்திரமான நிலைமையில் இருக்கிறது? ඇයි මනුෂ්‍යගේ ජීවිතේ තාමත් මේ දුප්පත් දිනුකම ඒ වේදනාව තිබෙන්නේ? நோய், රෝගීන්, கஷ்டங்கள், වේදනාවන් நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு விடுதலை இல்லாத நிலைமையில ஏன் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? අපි දුක් විඳලා නිදහසක් නැතුව ඇයි අපි මේ ආකාරයේ ජීවත් වෙමින් සිටින්නේ? இன்றைக்கு வருடங்கள் யுகங்களை கடந்து எங்களுடைய நிலைமை ஏன் மாற்றப்படவில்லை? මේ තරම් අවුරුදු ගානක් අපි ගත කරලත් අපගේ ජීවිතයේ ඇයි තව මේ නිදහස ලබා ගන්න බැරුව සිටින්නේ? பிரியமானவர்களே, நாங்கள் மனுஷனிடத்திலே ஒரு பதிலை எதிர்பார்த்து நிற்கிறோம். ප්‍රේමවන්තයනි අපි මිනිස්සුගේ යපාකාරයේ පිළිතුරක් නිදහසක් බලා සිටිනවා. மனுஷனை நம்பி கொண்டிருக்கிறோம். මනුෂ්‍යව විශ්වාස කරමින් සිටිනවා. ஆனால் மனுஷன் ஏமாற்றுகிறவனாய் இருக்கிறார். නමුත් මනුෂ්‍යව රවට්ටන්නව කෙනෙක්ව සිටිනවා. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, නමුත් ස්වාමී යේසුස් වහන්සේද அவருடைய இரத்தத்தினாலே உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். උන්වහන්සේගේ ලේවලින් ඔබගේ ජීවිතේ නිදහස දෙන්න පුළුවන්. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சுகத்தை கொடுக்க முடியும். ඔබගේ ජීවිතයේ සුවය දෙන්නට පුළුවන්. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். ඔබගේ ජීවිතයේ වෙනසක් ඇති කරන්නට පුළුවන්. உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியையும் சமாதானத்தையும் கொடுக்க வந்த ஒரே ஒரு தெய்வம்
केवल यीशु क्रिस्त मात्रमे ඔබගේ ජීවිතයේ සැබෑ සැනසීම සමාදානයේ පැමිණියා ඒ සෑම එකම ජීවමාන දිව්‍යන් වහන්සේ යේසුස් වහන්සේම පමණයි. ஏன் எங்களுடைய வாழ்க்கையில நோய், ඇයි අපගේ ජීවිතයේ රෝගය? ஏன் எங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை? ඇයි අපගේ ජීවිතයේ සමාදානය නැත්තේ? பிரியமானவர்களே, ප්‍රේමවන්තයනි, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமே ஆனால் அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. ඒ මනුෂ්‍යගේ ජීවිතයේ පාපය තිබෙනවා නම් ඒ මනුෂ්‍යගේ ජීවිතයේ සමාදානය තිබෙන්නේ නැහැ. அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. ඔහුගේ ජීවිතයේ සැනසීම තිබෙන්නේ නැහැ. அவன் எவ்வளவு பிரயாசப்பட்டு உழைத்து காரியங்களை பண்ணினாலும் அவனுடைய வாழ்க்கையில் அந்த நிம்மதியை பெற முடியாது. ඔහු කොයිතරම් වේසු මාංශ වෙලා කොයිතරම් උත්සාහ කළත් ඔහුගේ ජීවිතයේ සැනසීම දකින්නට බෑ. அந்த காரியத்திலிருந்து விடுதலையாக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ඒ කාරණාවෙන් නිදහස දෙන්න මේ යේසුස් වහන්සේ මේ පොළොවට පැමිණියා. பிரியமான சகோதரர்களே, ප්‍රේමවන්ත සහෝදරනි, இந்த இடத்துல நான் உங்களுக்காக ஜெபம் செய்ய போகிறோம். මේ ස්ථානයේ ඔබ දෙස අපි ආඥා කරන්නට යනවා. ஜெபிக்க விரும்புகிற பிள்ளைகள் முன்பதாய் கடந்து வாங்க. ඔබ ආඥා කරන්නට කැමති අය ඉදිරියට එන්න. நிழலுக்குள்ள வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க. මේ ස්ථානෙට එන්න. මේ සෙවනට එන්න. வாங்க, வாங்க. ஜெபிக்க விரும்புறவங்க இந்த இடத்துக்கு கடந்து வாங்க. அங்கே யாரும் இருந்தா பிடிக்கலாம். அருமையான சகோதரன் சொன்னது போல இயேசு கிறிஸ்துவால உங்களுடைய வியாதிகளை மாற்ற முடியும். இயேசுவால உங்களுடைய இருதயங்கள் இருக்க எல்லா துன்பங்கள், எல்லா கவலைகள், எல்லா கண்ணீர்களை இயேசுவால போக்க முடியும். கிட்ட வாங்க, முழங்கால் போட வேணாம். ஓகே, பரவாயில்லை, இல்ல. ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவர் கொடுக்கிற சமாதானம் உங்களுக்கு போதுமானதா இருக்கு. பிரியமானவர்களே, இயேசு கொடுக்கிற சமாதானம் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும். வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவங்க, வருத்தப்பட்டு வேதனையை சுமக்கிறவங்க, இருதயத்துல துன்பங்களை சுமந்து வாழுற உன்னுடைய வாழ்க்கைக்கு கிறிஸ்து சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஒரு விஷய கண்களை மூடுங்க, உங்களுக்காக நாங்க ஜெபம் செய்ய போகிறோம். வாங்க. அல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த பிள்ளைகள் மேல நீங்க மனம் இறங்குங்க. இந்த குடும்பங்கள் மேல நமது கிருபை அமரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மீதிலும் ஆண்டவரே உங்க பிரசன்னத்தின் கரம் ஆண்டவரே அப்பா வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான சாப கட்டுக்கள், எல்லா விதமான பலவீனங்கள், எல்லா விதமான பாவத்தின் காரியங்கள், அடிமைத்தன நுகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த கிராமங்களை விட்டு, ஜனங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிர்மலமாய் போகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான இருதயங்களுக்கு கசப்புகள், இருதயங்களுக்கு போராட்டங்கள், பில்லி சூனியங்கள், மாந்தரிய கட்டுக்கள் எல்லாம் நசர்னா இயேசுவின் நாமத்தினாலே அப்பா இந்த பிள்ளைகளை விட்டு, வாழ்க்கையை விட்டு நிர்மலமாய் போகும்படியாய் செபிக்கிறோம். குடும்பங்கள்ல சந்தோஷத்தை வையுங்க, குடும்பங்கள்ல மகிழ்ச்சியை வையுங்க, ஒரு மாற்றத்தை வைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் அப்பா, வாழ்க்கையில விடுதலை வரட்டும், சாபங்கள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. வாங்க ஐயா, வாங்க ஜெபம் பண்ணுவோம். அவரு ஜெபம் பண்ணுங்க. நன்றி சொல்லு, நன்றி. கிருபையானவரை பெருகட்டும் அப்பா. அப்பா, இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களா, ஜனங்களுடைய வாழ்க்கை விடுதலையை பார்ப்பதாக ஒப்பு கொடுக்கிறோம். சாபங்கள், பாவ கட்டுகள் வாங்க எல்லாம் நிர்மூலமாய் போவதாக. வாங்க ஜெபம் பண்ணுவோம். வாங்க. அன்புக்குள் ஆசீர்வதிக்கிறோம் பிள்ளைகளை. அப்பா, பிள்ளைகள் மேல உங்க விடுதலை கடந்து வரட்டும். நல்ல ஞானத்தை வைங்க, ஆசீர்வாதத்தை வைங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். அப்பா சுவாமி, உம்முடைய கரம் அப்பா மகனை ஏற்றும்படியாக அப்பா உம்முடைய கரம் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். வல்லமையினாலே தொடும்படியாக அப்பா எல்லா ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே சுவாமி அப்பா என்ற தட்டைகள் சாசினுடைய சகல அந்தகாரத்தின் அப்பா எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இரத்தத்தினாலே எங்களுக்கு மீட்பும், எங்களுக்கு பாவ மன்னிப்பும் உண்டு. උන්වහන්සේගේ ලේවලින් අපට නිදිමත් පාපයට කමාවත් තිබෙනවා. மனுஷனுக்குள்ள பாவமும் சாபமும் இருந்தால் යම් මිනිසෙකුට පාපයේ ශාපය තිබෙනවා. அவன் வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. ඔහුගේ ජීවිතයේ සැනසීම තිබෙන්නේ அவன் නැහැ. என்ன முயற்சி செய்தாலும் அவன் நல்ல ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது. ඔහු කොයිතරම් උත්සාහයක් කළත් උට යහපත් ජීවිතයක් මේ පොළවේ ජීවත් වෙන්න බෑ. இன்று உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டுமா? අද ඔබගේට
ඔබගේ දරුවන්ට යහපත් ජීවිතයක් අවශ්‍යයි. நிம்மதியின் சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? ඔබ සැනසීම සමාදානයක් ලබා ගන්න කැමති වෙනවා. உங்களுடைய வியாதிகள் போராட்டத்திலிருந்து ஒரு முடிவை பெறுவதற்கு ஆசைப்படுகிறீங்களா? ඔබගේ රෝගයෙන් ඔබගේ ජීවිතයේ තිබෙන වේදනාවලින් ඔබට අවසානයක් දකින්න ඔබ කැමති වෙනවා. சூழ்நிலையிலிருந்து மீட்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ඔබගේ මේ තත්ත්වයෙන් ඔබ නිදහස් කරන්නට තමයි ස්වාමී යේසුස් වහන්සේ මේ පොළොවට පැමිණියේ. உங்களுக்காக அடிக்கப்பட்டு இருக்கிறார். උපාස ඔබ කුරුසේදී පාර ලබා තිබෙනවා. அவருடைய இரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. උපාසගේ ලේ ඔබ දෙස මේ පොළොවේ වගුරුවා තිබෙනවා. இந்த இரத்தத்தினாலே உங்களுடைய நிலைமையை உங்களுடைய பாவங்களை கழிவுகளை சுத்திகரிக்க முடியும். ඒ ලේ වලින් ඔබගේ ඒ ජීවිතයේ තිබෙන පාපේ ශාපයෙන් ඔබව නිදහස් කරන්නට පුළුවන්.